குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டோஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை கண்டோஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டோஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுற்றிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான காவலர் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குது. 6 மாத காலம் இந்த டெஸ்ட் பேஜ் நடத்த இருக்கிறோம். 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நம்ம தொடங்கிட்டோம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20% கூடுதலாக ஒதுக்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதாவது வந்து சமையல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு மொத்தமாக தற்போது 50% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சமையல் உட்பட பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் எரிவாயு, அதாவது எல்பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி மட்டுமே செய்கிறாங்க. இந்த 60%ல் 90% வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பிராந்தியத்திலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்மோஸ் நீரிணை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பல்களில் நமக்கு தேவையான கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆனதுனால இப்போ வணிக பயன்பாட்டு சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது விலை இல்லைப்பா, அதனுடைய பயன்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி அளிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அப்போது அவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் மற்றும் நவ்ரூஸ் பண்டிகை வாழ்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் அதிபருடைய பேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா போர் நடக்கிறதுனால அதிபருடைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது தபால் வாக்கு, அதாவது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது தேர்தலில் 85 வயதை கடந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதையடுத்து சம்மந்தப்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12T அப்படின்ற படிவம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. இந்த படிவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர் வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சென்று வழங்குவார். அங்கேயே பூர்த்தி செய்து வழங்கலாம், அல்லது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு 1913 அப்படின்ற கட்டணமில்ல தொலைபேசியும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அதாவது 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்துன்னா வீட்டிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்க ஒரு உரிமை வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எலெக்ஷன் டைம்ன்றனால தேர்தல் களம் பற்றி நிறைய வரும்ப்பா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஓகேங்களா? அடுத்தது மேற்காசிய போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் நிச்சயமற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் இந்தியா தொடர்ந்து 2வது ஆண்டாக 100 கோடி டன் நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செஞ்சுருக்காங்க. நிலக்கரித்துறை சார்ந்த அனைவரின் ஒருங்கிணைப்பு நீடித்த முயற்சியின் காரணமாக கடந்த 20ஆம் தேதி நாடு தொடர்ந்து 2ஆம் ஆண்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கோடி டன் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்தி செஞ்சுருந்தோம். இந்த ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது டிஜிபி நியமன விவரம், அதாவது தமிழக டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நியமன விவகாரம் பற்றி ஒரு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கேஸ் விஷயமாக தெரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேச முன்னாள் டிஜிபி பிரகாஷ் சிங் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய வழிகாட்டுதல்படி யூபிஎஸ்சி பரிந்துரைக்கும் உயரதிகாரி பட்டியலிருந்து மாநில அரசு, அதாவது தமிழக உள்துறை பொறுப்பு கவனிக்கும் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்தால் அந்த உயரதிகாரி 2 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி மற்றும் படைத்தலைவர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா வகிப்பார். அதனால் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான தலைமை தேர்தல் தேதியை வந்து பார்த்திங்கன்னா அறிவித்ததுனால இப்பொழுது முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அதாவது சிஏபிஎஃப் ஒருங்கிணைந்த சட்ட மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா நாளை அறிமுகம் செய்கிறார் அமித்ஷா. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய ஆயுத காவல் படை சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க அதிகாரிகளுடைய நியமனம், மாற்றுப்பணி, அதாவது டெப்டேஷன், பதவி உயர்வு மற்றும் பணிகள் சார்ந்த பிற நிபந்தனைகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த சட்ட மசோதாவை மாநிலங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறார். இந்த சட்ட மசோதாவின்படி ஐஜி நிலையில் 50% பணியிடங்கள் இந்திய காவல் பணி, அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்க வந்து பார்த்திங்கன்னா முன்மொழியப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ராணுவத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. மத்திய ஆயுத காவல் படையில் குரூப் ஏ பொதுப்பணி அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரி நியமனம், மாற்றுப்பணி, பதவி உயர்வு மற்றும் பணிகள் சார்ந்த பிற நிபந்தனைகளை ஒழுங்குமுறைப்படுத்த மத்திய ஆயுத காவல் படை பொது நிர்வாக சட்ட மசோதா 2026 அப்படின்ற ஒருங்கிணைந்த சட்ட மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாக்கல் பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்தது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தாராகிரி, ரொம்ப முக்கியமான பேர், தாராகிரி
ஸ்டெல்த் ரக போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இணைக்க இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வகையின் திட்டம், அதாவது திட்டம் 17A அப்படின்ற திட்டத்தின் கீழ் 4வது போர்க்கப்பலாக தாராகிரி யார்டு 12653 அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்ட 3வது போர்க்கப்பல். இது 6670 டன் வந்து பார்த்திங்கன்னா எடை கொண்டது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கண்டறிய முடியாத வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வடிவமைச்சிருக்காங்க. தாக்கும் திறன், தாமாக இயங்கும் ஆற்றல், அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதிவேகம், பன்முக கடற்சார் செயல்பாடுகளை தற்சார்பு இந்தியாவின் சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா தாராகிரி வந்து பார்த்திங்கன்னா விளங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்நாட்டு கப்பல். அடுத்தது ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அதாவது ஏஎஃப்சி ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வந்தது. இதனுடைய இறுதி ஆட்டத்தும் சிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்திங்கன்னா மோடினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரிட்டன் கூட்டு விமான தளமான டியாகோ கார்சியா அப்படின்றத நோக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் 2 ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா தாக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்குதல் தோல்வி அடைஞ்சாலும் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா தன்னிடம் வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஏவுகணை தான் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துனது வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி இதுமாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததான் வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்னு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். ஏப்ரல் 1ஆம் தேதி டெஸ்ட் தொடங்குது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேஜை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக் டெஸ்ட் அப்படின்ற ஒரு 9 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஸ்கூல் புக் டெஸ்ட்டும், அடுத்த ஒரு 5 வந்து அந்த 25 டெஸ்ட்லேருந்து வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 டெஸ்ட்டும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டெஸ்ட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 65 டெஸ்ட் எழுதுவீங்க. அதனால் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பயனுள்ளதாக இருக்கும். விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இவங்க டேட்டா ஜாயின் பண்ணிக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.